நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி எங்கள் கண்களை பதிக்கிறோம், உம்மை நோக்கி என் கண்களை பதிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இயேசு நம்மை தேடி வருகிறேன். இயேசு ராஜா, இயேசு ராஜா, எந்தன் மணவாளனே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எந்தன் மணவாளனே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் மீட்பரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் மீட்பரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனையே இத்திசையும் புரிவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் மீட்பரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் மீட்பரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனையே இத்திசையும் புரிவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயபக்தியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே. உன்னத பலியாக சேர்ந்து பாடுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே. உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா உம்மை. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை. பயபக்தியோடு. நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையில் 3 ஆணிகளின் நடுவில் தன்னையே முழுவதும் தியாக பலியாக இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து கூறுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்த பின் மீண்டும் வந்து உங்களை நான் கூட்டி சேர்வேன். நானும் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்றேன்ப்பா. நான் போய் அங்க இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து நான் இருக்கிற அதே இடத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு ஆண்டவர் தம் சீடர்களுக்கு ஒரு புதிய பரிமாற்றத்தை காண்பிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? சாப்பிட்டோம், ஜாலியா இருந்தோம், உடுத்தினோம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கும் நடக்கும். இல்ல இல்ல இல்ல. இந்த நாளிலே இயேசு மிக அற்புதமாக மார்த்தாள் மரியாளிடத்திலே லாசருடைய இறப்பின் சம்பவத்தை பார்ப்பீர்கள் என்றால், உயிர் வாழும் பொழுது என்னை நம்புகிறவன் இறப்பினும் வாழ்வான். வாழ்வளிக்கும் கடவுள், இவரை நம்புகிறவன் இறப்பினும் வாழ்வான். நீங்களும் நானும் வாழ்வோம். வாழ்வளிக்கிற கடவுள் இயேசு. உற்று பாருங்க, பாவத்தை விட்டுங்க. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடு. மகளே மகனே, நீ எந்த பாவத்துக்குள்ள இருக்கிறியோ அதை விட்டு ஓடு. ஓடு. ஓடி எங்க வரணும் தெரியுமா? இயேசுடைய பாத்துக்கு. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தீயவர் தன் வழிகளையும் தம்முடைய அக்கிரமங்களையும் அகற்றி ஆண்டவரிடத்திலே வரட்டும். அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். இங்க இருக்கிற இரக்கமுள்ள கடவுளை உற்று பார்ப்பார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல ஒரு முடிவெடுங்கள். ஆண்டவரே, பாவத்தை விட்டு உம்மிடத்திலே ஓடி வருகிறேன். இளைய மகன் பன்றி குடிலை விட்டு அவன் தன் தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். அறிவு தெளிந்து ஓடி வந்தான். இழிவான உணர்ச்சிகளையும் ஆசைகளை விட்டு ஓடி ஆண்டவரிடத்திலே வா. சிலை வழிபாடாகிய இந்த உலகத்தினுடைய பண ஆசைகளை விட்டு ஓடி வா. உன்னை, உன் குடும்பத்தை கடவுளை விட்டு பிரித்துக் கொண்டிருக்கிற எல்லா தீய வழிகளை விட்டு ஓடி உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் வா. மன உறுதியோடு ஓடு. மன உறுதியோடு, விசுவாசத்தோடு ஓடு. ஏப்பா, எனக்காக வைத்திருக்கிற அந்த பரிசை பெறுவேன், பரிசை பெறுவேன். 2 கைகளை உயர்த்து.
ரெண்டு கைகளை உயர்த்து. ரெண்டு கைகளை உயர்த்து. சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நான் உமக்கு பிரியமாய் வாழ நான் உமக்கு பிரியமாய் வாழ ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனிமேல் உமக்காக நீர் தந்திருக்கிற உமது பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் உறுதியோடு சாட்சியாய் வாழ என் மீது இரக்கமை. உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பியருளும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை பொழிவேன் என்று, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை பொழிவேன் என்று. முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அல்லேலூயா. முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். ஆண்டவரே, எல்லா இனி உணர்ச்சிகளும் மாறிடுங்க தாவே. நற்கரின் ஆதரே, ஆண்டவரே, குடி பழக்கங்கள், போதை பழக்கங்கள், ஆண்டவரே, இந்த நேரத்தில் அடிமைத்தனப்பட்டு எல்லா தீமையிலும் விடுதலை தாரும் இயேசுவே. ஆண்டவருடைய வல்லமை ஓர் மீது இறங்கி வருவதாக. தேவ வல்லமை ஓர் மீது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆண்டவரே, இழிவான உணர்வுகள், இழிவான ஆசைகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை உமது கட்டுப்பாட்டுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உமது கட்டுப்பாட்டுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். என் இஷ்டம் போல, என்னுடைய இஷ்டம் போல நான் வாழ்வதற்கு அல்ல, நான் வாழ்வதற்கு அல்ல. ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு பிரியமாக, உமக்கு பிரியமாக, உமக்கு பிரியமாக, உமக்கு பிரியமாக என்னை வழி நடத்தியருளும். என்னை வழி நடத்தியருளும். திருப்பாடல் 143 அதிகாரம் 143 10வது வசனத்தின்படி, 10வது வசனத்தின்படி, என் கடவுளே, என் கடவுளே, உமது நலமிகு ஆவி, உமது நலமிகு ஆவி செம்மையான பாதையில், செம்மையான பாதையில் என்னை நடத்தி செல்வாராக. என்னை நடத்தி செல்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். எல்லா உடல் நோய்களும் மாறும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம், இயேசு ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார்.
அலகையின் பிடியிலிருந்து மக்களை விடுவித்தார், நோய்களை குணப்படுத்தினார். இதோ நற்கருணை ஆண்டவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. தீராத முதுகு வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிற 2 பேரை ஆண்டவர் இயேசு தொட்டு இப்பொழுது குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. தலை வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நுரையீரல்ல பாதிக்கப்பட்டு அந்த நுரையீரல் மூச்சு விட முடியாம திணறி அந்த பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு ஆண்டவர் இப்பொழுது சுகம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. முட்டு பகுதியில வீக்கம், அந்த முட்டு எலும்புகள் தேய்ந்து விட்டது, தேய்மானப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒருவருக்கு ஆண்டவர் இயேசு இப்பொழுது சுகம் கொடுக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. 6 நபர்களுடைய கருப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதியிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. 26 நபர்களுடைய கப்பல் வேலைக்கான ஜெபக்கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. மந்திரவாத பில்லி சூனிய ஆவியின் கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற 22 குடும்பங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர்களை விடுவிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அவரை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. உடலிலே சிறியதும் பெரியதுமான கட்டிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு 5 பேருடைய சரீரத்திலிருந்து கட்டிகள் வெளியேறுகிறது. ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டு பிரிந்து வாடுகிற 2 குடும்பங்களிலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. உயர் படிப்புக்காக தன் மகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. கோர்ட் கேஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்குள் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவர் அந்த பிரச்சனையில் அவர்களை விடுவிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. தொழில் தடை, பொருளாதார பிரச்சனையோடு இருக்கிற 73 குடும்பங்களுடைய ஜெப கண்ணீரை ஆண்டவர் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நீர் தொட்டா நான் நலமாவே, இயேசுவே இயேசுவே என் நோய்களை குணமாக்கிடும். 2 கைகளை சரசல வைப்போம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சந்தலை முதல் என் உச்சந்தலை உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரையிலும் எல்லா பலவீனத்திலிருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தி அருளும். ஆண்டவரே என்னை சுகப்படுத்தி என் உடலில் உள்ள தீராத வியாதிகள் வெளியேறுவதாக என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா ஏசையா.
கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். ஏசையா ஏசையா தாகத்தோடு ஜெபிப்போம். ஏசையா நண்பர்களே, உறவுகளே, இது ஒரு ஜெப நேரம், வெற்றியின் நேரம். ஏசையா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. ஆண்டவரே, வாலிப மகனை மாலிப மகளை தொடும் ஆண்டவரே. கடல் தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கப்பலில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, அன்னை மரியாவுக்கு ஆண்டவரே நீர் எழுப்பிக் கொண்டிருக்கிற ஆலயத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பணிகள் செய்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பங்கு தந்தை ஆண்டவரே, உதவி தந்தை அருட்சகோதரரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊரில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகள் நன்மையின் பாதைகளை கடந்து செல்வார்களாக. இயேசுவே, உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கப்பலில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்தல்லும் ஆண்டவரே. யுத்த நாடுகளிலே எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் அப்பா, அவர்கள் மீது இரக்கமையும் ஆண்டவரே. முழங்கால் படியிடுவோம், 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகமே. இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உமக்காக உயிர் வாழ உணவளிப்போம்.
இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.